நீங்கள் மறந்தாலும் பரவாயில்ல, மறந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க, இது வேதம். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பலை, உங்களை நினைவுபடுத்தி கஷ்டப்படுத்த விரும்பலை, உங்கள் தீர்ப்புக்கு பணிஞ்சிருங்க, நான் மறந்த பாவத்தை மன்னிச்சிருவேன், மீட்டு கொடுத்துரு அப்படின்னு யார்கிட்ட ஒப்படைக்கிறீங்களோ. அது மட்டும் இல்லை, மீட்டு கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி நான் நுழையக்கூடாது, அந்த பாதுகாப்பு தர வேண்டும். நம்ம அதை கேட்குறதும் இல்லை, திருப்பி நம்ம பணி அநியாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம். 23:75. ஆனால் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கி விடுவோமானால் அவர்கள் தட்டழிந்தவர்களாக தங்கள் வழிகேட்டிலேயே அவர்கள் நீடிக்கின்றனர். 76. திடனாக நாம் அவர்களை வேதனையை கொண்டு பிடித்திருக்கிறோம், ஆனால் அவர்கள் தங்கள் இறைவனுக்காக பணியவும் இல்லை, தாழ்ந்து பிரார்த்திக்கவும் இல்லை. ஆனால் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவளுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கி விடுவோமானால், நீக்கப்பட்டுதான் இருக்குது, நம்ம எல்லாரும் பார்த்து தான் இருக்கிறோம். அவர்கள் தட்டறிந்துள்ளாக தங்கள் வழிகேட்டிலேயே அவர் நீடிக்கின்றனர். திருப்பி அதே எந்த காரண காரியங்களும் பிடிக்கப்பட்டோம், அதே காரணம் திருப்பி பண்ணிட்டு தான் இருக்கும். அல்லது மீளனுமே கஷ்ட காலங்களில் எனக்கு எதுவும் வேணாம், யாரை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையும் இறைவன் கூப்பிட்டுருந்தோமே, கஷ்டம் நீங்கிறதுக்கப்புறம் பல எப்படி எல்லா விதமான கேளிக்கைகளும் தேவையில்லாத வீணான எண்ணங்களும் வீணான பேச்சுக்களும் வீணான செயல்களும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதை உணர்றோமா, அதையாவது உணர்றோமா, செஞ்சுட்டு இருக்கிறோமே மீன் உணர்றோமா, ஒத்துக்கிறோமா, ஒப்படைக்கிறோமா, மீளனும் விரும்புகிறோமா. எவர்கள் மீளவில்லையோ அவர் அநியாயக்காரர்கள். பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குறீங்களே, பாவத்தை மன்னிச்சு தான் உங்களை வாழ வச்சுட்டு இருக்கேன், நீங்கள் மன்னிப்பு கேட்காமலே மன்னிச்சு தான் வாழ வச்சுட்டு இருக்கேன், இருக்கிறவங்களே உங்களை விட்டு வைக்க நாடவில்லை, அடுத்த நிலைக்கு வாங்க. அப்போது எதெல்லாம் நீங்கள் பாவமாக பண்ணிட்டீங்களோ அதை மீளனும் விரும்புங்க, மீட்டு கொடுக்க ஆகும் போதுமானவன். திறனாக நாம் அவர்களை வேதனை கொண்டு பிடித்திருக்கிறோம், ஆனால் தங்கள் இறைவனை பணியவும் இல்லை, தாழ்ந்து பிரார்த்திக்கவும் இல்லை. இந்த பாவத்தில் மீட்டு இறைவனையும் தாழ்ந்து பிரார்த்திக்கல, மீண்டும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை உணரவும் மாட்டேங்கிறாங்க, ஒத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க, ஒப்படைக்கவும் மாட்டேங்கிறாங்க. நம்ம நேரம் எல்லாமே அப்படி தான் இருக்குது.